கல்வித்துறையில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக ஒன்றிய அரசு பல்வேறு தரவுகள் மூலம் பாராட்டுகின்றது. ஆனால் 40 லட்சம் மாணவர்கள் தரமான திட்டக்கல்வியை தொடர்ந்து வழங்க ஒன்றிய அரசு நிதியை வழங்க வேண்டும் என்று மாணவர்கள் முன்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியுள்ளார். அரசு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து ஆசிரியர்கள் பணி நீக்கம் மட்டும் செய்யப்படாமல் அவர்களின் கல்வி சான்றிதழ்கள் அனைத்தும் ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டியளித்துள்ளார். சென்னை அடுத்த குரோம்பேட்டை ஆண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியின் 60ஆம் ஆண்டு வைர விழா அப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சார்பில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார். அமைச்சர் தாமோ அன்பரசன், பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பரிசுகளை வழங்கினார். மேலும் பள்ளியின் 60ஆம் ஆண்டு மலரை வெளியிட்டு ஆசிரியர்கள், முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களுக்கு நினைவு பரிசுகளையும் அவர் வழங்கினார். பின்னர் இந்த நிகழ்வில் பேசிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இறுதியாக ஆசிரியர் நியமன விவகாரம் நீதிமன்றத்தில் உள்ளதாகவும் அதன் பேரில் நடவடிக்கை மேற்கொள்வோம் என்றார். பேராசிரியர் அன்பழகனால் பள்ளி மேம்பாட்டு திட்டமாக இருந்தாலும், வானவில் மன்றமாக இருந்தாலும், ஸ்மார்ட் போர்ட் வகுப்பறைகள் உருவாக்குவதாக இருந்தாலும், ஹைடெக் ஆய்வகங்கள் அமைப்பதாக இருந்தாலும், அல்லது மாதிரி பள்ளிகள் அமைப்பதாக இருந்தாலும்,
மணற்கேணி செயலியை அமைப்பதாக இருந்தாலும், மாணவர்களை, ஆசிரிய பெருமக்களை, பல்வேறு திறமைகளை பாராட்டுகின்ற விதம் வெளிநாடுகளுக்கு அவர்களை அழைத்து செல்வதாக இருந்தாலும், இப்படி ஒவ்வொரு திட்டமும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே முன்மாதிரியான ஒரு மாநிலம் எதுவென்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் என்கின்ற பெயரை நாம் பெற்றிருக்கோம் என்று சொன்னால், மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு அளிக்கின்ற அந்த ஊக்கம், இவ்வளவு ஊக்கத்தையும் பெற்று ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாடு என்பது அது பள்ளி கல்வியாக இருந்தால், உயர்கல்வியாக இருந்தால் முதலிடத்தில் இருக்கிறது என்று நாம் சொல்லவில்லை. ஒன்றிய அரசாங்கம் பல்வேறு தரவுகள் மூலமாக நம்மளை அவர்கள் பாராட்டுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த பாராட்டு மட்டும் போதுமா? இன்றைக்கு அவர்கள் அதுக்கான நிதியை எந்த அளவுக்கு நிறுத்துகிறார்கள் என்று நீங்கள் உணர வேண்டும். உங்களுடைய பாராட்டுகளுக்கு எங்களுடைய நன்றி. பாராட்டை தந்த நீங்கள் எங்களுக்கான நிதியையும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று மாணவ செல்வங்கள் வாயிலாக ஒன்றிய அரசை நான் கேட்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏற்கனவே நாம் வெற்றிகரமாக செயல்படுகின்ற திட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நிதி தேவை. அந்த நிதியை தராமல் இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்யக்கூடிய அந்த செயலை, இன்னைக்கு என்னுடைய மாணவ செல்வங்களுடைய அந்த வாழ்க்கை, ஏறத்தாழ 40 லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்பது நீங்கள் வழங்க வேண்டிய நிதியில் இருக்கின்றது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில் அரசு பள்ளி மாணவி பாலியல் கொண்டு செயல்படுத்த 3 பேர் கைது பண்ணியிருக்காங்க. மாணவிகள்லாம் பாதுகாக்கிறதுக்கு அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படுமா? இது பொதுமக்களை போய்ட்டு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அரசு பள்ளியில். பொதுவாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் நம்ம இந்த மாணவர் மனசு பெட்டின்னு வச்சுருக்கிறோம். இருந்தாலும் சில நேரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி பிள்ளைகளுக்கான ஒரு பய உணர்வு காரணமாக வெளியில் சொல்லாமல் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கணும். நம்ம ஆர்பிஎஸ்கே ஸ்கீம் மூலமாக ஒரு 800க்கும் மேற்பட்டிருக்கிற டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதையும் மீறி இந்த மாதிரி நடக்கும் பொழுது இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அது சம்பந்தப்பட்டவர்கள் உண்மைத்தன்மை விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கண்டிப்பாக அது வழங்கப்படும். டிஸ்மிஸ் பண்ணுறது, கடுமையான தண்டனை வழங்குறது ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும் அதையும் தாண்டி அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவோ அதை உடனடியாக அதை கேன்சல் பண்ணணும். இனிமேட்டு அவங்க வேறு எந்த இதுக்கும் அவர் போயிடக்கூடாத அளவிற்கு ஒரு இரும்பு கரம் கொண்டு அது கண்டிப்பாக அதுக்கு ஒடுக்கப்படும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். பள்ளி கல்வி மாணவிகள் மாத்திரம் இது மாதிரி பாலியல் வன்முறையில் ஆளாக்கப்படுறாங்க. திருச்சியில் இருக்கிற தனியார் பள்ளியில் கூட இதே நடந்திருக்கு, தொடர்ச்சியாக நடந்திருக்கு. அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது? இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சட்டம் என்று வரும்பொழுது அது பாரபட்சம் என்று தப்புன்னு யார் செஞ்சாலும் நம்ம ஒரு செய்தியாக நீங்கள் பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்திருக்கிற நண்பர்கள் நீங்கள் கொடுக்குறீங்க. அது அங்கே இருக்கின்ற பொதுமக்கள் இருந்து மாணவ செல்வங்கள் பாதிக்கப்பட்டு அதனால் ஒரு சென்சேஷனாக அது போகும்பொழுது அதில் உண்மைத்தன்மை அறியப்பட்டு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இனிமேல் வெறும் பனிஷ்மெண்ட்டோடு மட்டும் நிறுத்தாமல் அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அதுவும் முழுமையாக ரத்து செய்கின்ற அளவிற்கான ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். இனி அது போல் நடக்காத வண்ணம் இப்போ இப்போ ஒவ்வொரு இதுலேயும் ஒரு குழு மன்றம், ஒரு கிளப் ஆக்டிவிட்டீஸு, இந்த மாதிரி இப்போ மகிழ் முட்டம் போலலாம் கொண்டு வரணும்னா இதுக்கு அது காரணமே அதுதான். ஒருத்தர் உட்காந்து பேசி பயம் இல்லாமல் கொண்டு போய் அதை ஆசிரியர்கள் எடுத்து சொல்ல வேண்டும், தலைமை ஆசிரியரோட கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பது தான். ஆக அதனால தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி புது புது திட்டங்களையும் நாங்கள் கொண்டு கொண்டிருக்கோம். இனி அது நடக்காத வண்ணம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து. மாவட்டத்தில் சித்தலாப்பாக்கம் அரசு பள்ளியில் மாணவிகள் தண்ணி குடிச்சிருக்காங்க 4 பேர். இன்றைக்கி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி குடிச்சதாக சொல்கிறாங்க. அது குறித்து அது என்னென்ன விசாரிச்சு நீங்கள் சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சிஓஸ் மூலமாக அந்த தகவல் வந்தால் உடனடியாக நாங்கள் பார்க்க சொல்லுவோம். திமுக ஆட்சி அமைச்சு 4 ஆண்டு நிறைவு அடையக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த டேப் எப்போ சார் மாணவர்களுக்கு கொடுக்கப்படும்? பொதுவாக பண்ணுறாங்க ஹைடெக் லேப் நாங்கள் இப்போ மேன்மைப்படுத்திட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எந்த ஸ்கூல்லையும் இல்லாத அளவுக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் ஸ்மார்ட் போர்டு வகுப்பறையை கொண்டு வந்துட்டோம். ஹைடெக் லேப்னு வரும்போது கிட்டத்தட்ட 8000க்கு மேற்பட்டிருக்கின்ற
பள்ளிக்கூடங்களுக்கு ஹைஸ்கூல் அண்ட் மிடில் ஸ்கூலுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். நம்ம முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த வாக்குறுதியில் கொடுத்துருக்காரு. அந்த வாக்குறுதி அதில் இருக்கிறது என்று சொன்னாலும் இன்றைக்கு அது வருவதற்கு காலதாமதம் ஏற்பட்டது என்று சொன்னால் அது சார்ந்து பிள்ளைங்களுக்கான படிப்பு டெக்னாலஜி வைஸாக அந்த பிள்ளைங்களுக்கு தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் முதல் கட்டமாக இந்த ஹைடெக் லேபை வந்து முழுமையாக எல்லாத்துக்குமே கொண்டு வந்துட்டோம். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கான அந்த 10 லட்சம் டேபை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. நான் கிட்டத்தட்ட 40 லட்சம் பிள்ளைங்களுக்கும் டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டோம் என்பதை நாங்கள் சொல்கிறோம். சார் ஆசிரியர் நியமனத்தில் எப்போ சார் வழக்கு இருக்குது. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.